காய்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அப்போ நான் சும்மா இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது தான் ஒன்றை பற்றி நான் பார்த்தேன். ஸோ அது பார்த்துட்டு என்னால் என்னோடய டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். லைக் சரிகமபால வந்து பவித்ரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைய தனியாக வளர்த்துருந்தாங்க. அவங்க சூப்பராக பாடுவாங்க போல். அப்போ நான் பார்க்கல. இப்போ தான் அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேடை அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் செம கைண்ட்னஸ் இருந்துச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் எப்போயுமே என்ன நினைப்பேன்னா, இவ்வளோ காசு இருக்கணும், இவ்வளோ பணம் இருக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். விஷஸ் இருக்கும். லைக் நம்ம குழந்தையிலேருந்து ஆசைப்பட்டிருப்போம், இப்படி ஒரு இதில் இருக்கணும், அப்படி ஒரு இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு இது வந்து எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது. எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம எவ்வளோ கைண்டாக இருக்கணும், நம்ம எப்படி வந்து மற்றவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஏன்னா நான் அதிலே கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம எதை பார்த்து வளர்ந்துருக்கோமோ அதான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு. நான் அதை பார்த்து வளர்ந்தேன். அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான் என்னை வளர்த்தாங்கன்றதில் நான் பெருமையாக சொல்கிறேன். ஸோ என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட இப்போ சின்ன சின்ன கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? பேரண்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை நீங்களே உங்களுக்குன்னு வச்சுக்காமல் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அந்த ஹாப்பினஸ் வந்து வேறு எதுக்குமே ஈடாகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவ்வளவா யாருக்குமே இந்த மாதிரி டொனேட் பண்ணுறது அந்த மாதிரி நானும் பண்ணது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து மணி அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பேன். எதுக்கு செலவு பண்ணணுமோ அதை அதுக்கு தான் செலவு பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க அடிக்கடி, "நீ ரொம்ப தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளர்ந்துருக்கேன், அதான் பிரச்சனை. எங்கள் அப்பா வந்து அப்படி தான், எதுவுமே வந்து உடனே வாங்கி தர மாட்டாங்க. அப்படி வாங்கி கொடுத்தாலும் நம்ம அழுது புரண்டு கெஞ்சி ப்ளீஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிலாம் நம்ம சொல்லி, அதுவுமே கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாரோட டேடிஸுமே ரிச்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அப்பாவும் ரிச் கிடையாது, ரொம்ப லோவஸ்ட்டும் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் போதும் அவர் அனாவசியமாக ஒரு ஆட்டோவில் வர்றது கூட பண்ண மாட்டார். ஸோ நீடு இருந்தால் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ அது வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கெலாம் வந்து அந்த கேட்டோன்னே வாங்கி கொடுக்குறது, அந்த வாங்கிக்கிற ஃபீலிங்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படலை. ஏன்னா என்னை அந்த மாதிரி வளர்த்தனால இப்போ எனக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கும் போது அதோடய ஃபீலிங்ஸ் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. நான் லக்ஷ்மியை கூட அடிக்கடி திட்டுவேன் அந்த மாதிரி, ஏன் நீங்கள் அவன் கேட்டதும் உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க? அது ஓகே, உங்களுக்கு கிடைக்கல வாங்கி கொடுக்குறீங்க, பட் அவனுக்கு அந்த வெயிட்டிங் பற்றியும் தெரியாது. அது ஒரு அடமெண்ட் மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக ஆயிருக்கு. அவன் வந்து இப்போ எதுனாலும் நமக்கு கிடச்சிரும்ன்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கான். அது தப்பு. இப்போது இந்த பொண்ணு நான் சொன்ன பவித்ரா, அவங்களோட பொண்ணு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸே, ஏன்னா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஏதோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் பண்ணும்போது அந்த பொண்ணோட சிரிப்பு பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் அதை எவ்வளோ கோடி பணம் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வாங்கவே முடியாது. நீங்கள் அதை செஞ்சால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு நடந்துச்சு. நான் எப்போயுமே இந்த டொனேட் பண்ணுறது, ஆசிரமத்துக்கு போகிறது, சாப்பாடு போடுறது இதெல்லாம் பண்ணதே இல்லை. அண்டு பார்த்ததும் கிடையாது. யாராவது பண்ணியும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அதில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மேபி நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு தெரியலை. அண்ட் என்னாச்சு, திடீர்னு லாஸ்ட் இயர் பர்த்டே அப்போது எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆசிரமத்துலேருந்து கால் பண்ணுறோம், ஸோ உங்களுக்கு பர்த்டேன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்போயுமே நிறையா பயம் இருந்தது, ஸ்கேமாக இருக்குமோ. ஏன்னா சுற்றி இப்போ நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் பார்த்துட்டு, சரி இந்த யூனிவர்ஸ் ஏதோ நம்மளை பண்ண சொல்லுது, ஓகே கொஞ்சமாக நம்ம முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுப்போம், ஃபஸ்ட்டு இது கரெக்டாக போகுதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 300 தான் நான் சென்ட் பண்ணேன். பட் உடனே ரொம்ப தேங்க்யூ, நாங்கள் இது பண்ணோம் அது பண்ணோம் எனக்கு அந்த சைட்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாங்க. நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட எங்கள் பசங்களை பாருங்கள், 5-6 ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஃபுல்லாக உமன்ஸ் தான் இருக்காங்க. லைக் டேக் கேர் பண்ண முடியாதவங்களாம் அங்கே இருக்காங்க, படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, இது ரியலாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நடுவில் ஒரு 20 டேஸ் கழித்து, இந்த மாதிரி உத்தமம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை, உங்களால் முடிஞ்சால் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் சேலரி தான் வாங்குகிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், நம்ம கம்ஃபர்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறோம்,
பேபியும் டேக் கேர் பண்ணிக்கிறோம். இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்பவுமே இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, சேலரி நாட் த கன்சர்ன். நான் எந்த ஜாபாக இருந்தாலுமே எப்பவுமே பார்ப்பேன். பிஸியாக இருக்கணும்னு நினைப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணணும். வெட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம படித்ததும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அண்ட் நம்ம ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. என் ஹஸ்பண்ட் தான் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். மேபி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தனால நமக்கு வந்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஜாப் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ரொம்ப பெரிய சேலரி கிடையாது. எனக்கே வந்து கரெக்டாக காலி ஆகிடுற நிலமையில தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறனால. ஸோ எனக்கு அந்த டைம் 200 ருபீஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. 200 ருபீஸ் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஐயோ 200 தானே இருக்குது, நமக்கு வேணுமே அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, திடீர்னு இப்படி கேட்குறாங்க, குழந்தைங்களுக்காக கேட்குறாங்க, நான் அதையுமே கொடுத்துட்டேன். அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து அந்த ஃபுல் ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ரிட்டன் அவங்க மெசேஜ் இமேஜஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் இன்றைக்கி நாங்கள் ரவா உப்புமா பண்ணோம், ஒரு தேங்காய் சட்னி பண்ணோம், அது உங்களால் தான், நீங்கள் கொடுத்த 200 ருபீஸ்னால இன்றைக்கி 30 மெம்பர்ஸ் சாப்பிட்ருக்காங்கன்னு எனக்கு அனுப்பிச்சாங்க. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வீடு வாங்கியிருக்கோம், நாங்கள் சேர்ந்து என்னமோ நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போ கூட சித்தார்த் பிறந்தது கூட அதை விட எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. ஏன்னா வந்து அது சொல்ல முடியல, அதை வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஜஸ்ட்டு ஒரு 200 ருபீஸ் வந்து இன்னொருத்தங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சினாரியாவும் நடந்துச்சு. லைக் ஜொமேட்டோவில் வந்து நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அப்போ ஹேண்டிகேப் பர்சன் வராங்க பிக்கப்புக்குன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் யாருக்குமே டிப்ஸ் கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க டியூட்டி தானே பார்க்குறாங்க, அதுக்கு எதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ ஹேண்டிகேப் பர்சன் நீங்கள் ஏதாவது லைக் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணலான்னு சொல்லி அந்த ஆப்லேயே காமிச்சனால நான் 100 ருபீஸ் கொடுத்தேன். ஸோ ஏன் நான் நினச்சேன்னா, நான் பரிதாபப்பட்டோ இவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படி கிடையாது. நான் வந்து ஹார்ட் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன். 2 கால் 2 கை இருக்கும்போது நம்மளே கடைக்கு போகாமல் ஆப் மூலமாக ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் இல்லாதவங்க நமக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதனால நான் அதை பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, 2026 வரப்போகுது, 2025 எண்ட் ஆக போகுது. எனக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். லைக் இனிமே நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணாமல், நீங்கள் செலவு பண்ணது போக ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தாலும் நல்ல வழியில் லைக் ஹெல்ப் தேவையானவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அதோட ஹாப்பினஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வாங்கினாலும் எவ்வளோ அடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் கொடுக்க முடியாது. 4 பேர் நீங்கள் நல்லா பண்ணீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்குது. நம்ம ஒரு 200 தான் கொடுக்குறோம், நமக்கு இன் அட்வான்ஸாக 20,000 30,000 வரும், வேறு வழியில் வரும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நடக்கும். ஸோ கொடுத்து பாருங்கள், அந்த ஃபீலை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். லைக் நான் என் ஃபேஸை காமிச்சு கூட பேசியிருக்கலாம், பட் எனக்கு என்னமோ இது கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசி வியூஸ் வாங்கணும், லைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் நான் கிடையாது. அப்படின்னா எனக்கு வந்து இந்த 166 சப்ஸ்கிரைபர்ஸே ரொம்ப பெரிய விஷயமா தெரியுறீங்க. ஏன்னா ஒரு ரூமில் உங்களெல்லாம் உட்கார வைக்க முடியுமா? பாசிபிளே கிடையாது. அவ்வளோ மெம்பர்ஸ் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் என்கிட்ட இருக்க ஃபோன் வச்சு என்கிட்ட என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன்னு காமிச்சு இத்தனை பேர் பிடிச்சிருக்குன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். 4-5 சேனல் ஆரம்பித்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது கூட அவங்களுக்காக வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். பட் என் சிச்சுவேஷன் போட முடியல. இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுவேன். கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னென்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே க்ரோ ஆகலாம். நான் இப்போ சொல்லி இந்த வியூஸ் வச்சு நான் உடனே பெருசாக பணம் மானிட்டைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் ஒரு சேனலுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருந்தால் தான் மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. என்னோட தாட் என்னென்னா, இது வந்து ஒரு பப்ளிக்காக இந்த ஸ்பீக் வந்து போகணும், நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். 4 பேர் இதில் வந்து மோட்டிவேட் ஆகிறாங்க. ஏன்னா நான் அப்படி தான் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். நான் டவுனாக இருக்கும்போது கண்டிப்பாக மோட்டிவேட்டிங் தர எல்லா வீடியோஸும் பார்த்து என்னை பூஸ்டப் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் இது ஹெல்ப் பண்ணுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ மதராக ஹீலிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த பிஸி லைஃப்லன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இது பிடிச்சிருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நாம் இதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.